அன்னபூர்ணி. நான் டிஸ்க்ளைமர் மாரி இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்லேயே ஒண்ணு சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து நான் அன்னபூர்ணி படம் ஃபுல்லா பார்க்கல. ஒரு ஹாஃப் வரைக்கும் இல்ல அது கொஞ்சம் முன்னாடி தான் நான் பார்த்தேன் நானு. ஸோ இந்த வீடியோ வந்து இட்ஸ் நாட் அ ரிவ்யூ வீடியோ. இது லைக் மை பெர்சனல் ஒப்பீனியன் அபௌட் த மூவி அப்படின்ற மாரின்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய சொந்த கருத்து இதில எந்த எதுவும் கிடையாது. ஸோ நம்ம ஒரு ஸ்டோரி மாரி இதில பார்க்கலாம். அன்னபூர்ணி படம் வந்து டிசம்பர் 1 வந்து தியேட்டர்கள் ரிலீஸ் ஆச்சு. நான் தியேட்டர் ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடி நான் அந்த ட்ரெய்லர் பார்த்தேன். ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ் எனக்கு இருந்தது. என்னடா இந்த படத்துல வந்து கொஞ்சம் நான்வெஜ்லாம் வர மாரி இருக்கே! கொஞ்சம் வந்து வெஜிடேரியன் இவங்க வந்து குக்கிங்க்கு போற மாரி பண்றாங்களே! என்ன கான்ட்ரோவர்சி இதுல இருக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருந்துட்டே இருந்தது. அண்ட் டியூ டூ சம் பெர்சனல் ரீசன்ஸ் என்னால வந்து அங்க தியேட்டருக்கு முடியல. சரி ஓடிடில வரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அண்ட் ஓடிடில வந்து 29 டிசம்பர் வந்து Netflixல விட்டாய்ங்க. விட்டதுக்கப்புறம் மத்த படங்கள்லாம் பார்த்துட்டு, சரி இந்த படம் வந்து கொஞ்சம் லீஸ்ட் இதில இருந்ததுனால, அப்புறம் பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு வச்சுட்டுருந்தேன். இப்போ ஒரு 2 டேஸ் பிஃபோர் தான் வந்து நான் படத்த போட்டு ஒரு பாதி பார்த்தேன். கரெக்ட்டா எங்க வரைக்கும் நான் பார்த்தேன்னா வந்து, அ அவங்க அந்த நான்வெஜ் கன்டென்ட் வர்ற வரைக்கும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி அடுத்த நாள் பார்ப்போமே அப்படின்ட்டு வந்து வச்சுட்டு பார்த்தேன். நேத்திக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நாட் அவைலபிள். டோட்டலா தூக்கிட்டாய்ங்க. என்னடா கிணத்த காணோன்ற கதை மாரி ஆயிப்போச்சே அப்படின்ட்டு பார்த்தா, படத்து மேல கேஸ் போட்டுருக்காய்ங்க. எப்ப? டிசம்பர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயி, இப்ப வந்து 1 மாசம் கழிச்சு இப்ப கேஸ் போடுறாய்ங்க. ஏன்டா டேய்! இப்ப தான் நீங்க வந்து இது கேஸ் போடுறது ஓகே ஃபைன். அவ்ளோ நாள் கழிச்சு இப்ப தான் திரும்பி வந்து கேஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு, அதோடைய டீட்டெயில்ஸ் நான் பார்த்தேன். ஓகே டியூ டூ சம் ரீசன்ஸ் இது வந்து ரிலீஜியஸ் கன்டென்ட் இதில இருக்குன்னு சொல்லிட்டு, ரிலீஜியஸ் கன்டென்ட்க்கு அகைன்ஸ்ட்டா இருக்கு அப்படின்றதுல வந்து நான் கேஸ் போட்டுருப்பேன்னு சொல்லி படத்த தூக்கிட்டாய்ங்க. ஒருவேள ப்ரமோஷனா இருக்குமோ? ப்ரமோஷனா இருந்தா கூட வந்து படமே இல்லையே! அங்க இருந்தா தானே அத ப்ரமோட் பண்ண முடியும். இல்லாம தூக்கிட்டாய்ங்களே! அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. அதுக்கப்புறமா ஒருவேள வந்து இவங்க இந்த ஸ்கின் கேருக்கு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல. அதுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கிறதுனால, சரி அதுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்க ரைவல் கம்பெனிஸ் யாராவது வந்து பேர வந்து காலி பண்றதுக்காக, என்னத்தடா தேடலாம் அப்படின்னு குறுன்னு கண்டுபிடிச்சுட்டே இருந்தாங்க. இந்த படம் கிடைச்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுவோம்னு சொல்லி பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஸோ சம் ரீசன்ஸ் இது யார் பண்ணா, என்ன பண்ணா அப்படிங்கிறதுல எனக்கு நான் ப்ராப்பரா அத நான் படிக்கல. நான் அதனால தான் சொல்றேன். இது ஒரு டிஸ்க்ளைமர் மாரி இட்ஸ் நாட் அபௌட் ரிவ்யூ. ஜஸ்ட் மை பெர்சனல் ஒப்பீனியன். இவ்ளோ இத தாண்டி அந்த படம் வந்து இப்ப தூக்கிட்டாய்ங்க. டோட்டலா வந்து Netflixல இல்ல. சர்ச் பண்ணாலும் வராது. ஓகே. அப்படி என்னதான் இந்த படத்துல இருக்கு? இது என்னென்ன ரீசன்க்காக இதுல வந்து இப்படி வருது அப்படின்னா, நான் அஸ் யூசுவல் நம்ம படத்துடைய பிரேக் டவுன் எக்ஸ்ப்ளனேஷன் மாரி நான் பண்றேன். அ அன்னபூர்ணி படம் வந்து உங்களுக்கு தெரியும். நயன்தாரா மேம் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய 75த் மூவி. ஒரு முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன்ல இருக்கிற மூவி. அது ஏன் இந்த மாரி ஒரு கான்ட்ரோவர்சியா மூவி எடுத்தாங்கங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு டவுட்டு. அவங்க மேல ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இருக்கு. பட் ஸ்டில் ஏன் இப்படி ஒரு கான்ட்ரோவர்சி ஒரு படம் ஒண்ணு எடுத்தாங்க? எப்படி சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த படத்த வந்து டெபியூ டைரக்டரான நிலேஷ் கிருஷ்ணா அப்படிங்கிறவர் வந்து எடுத்திருக்காரு. அண்ட் தமன் மியூசிக். ஸோ ஒரு ஒரு டீமா வந்து படம் வந்து ஒரு இட்ஸ் நல்ல ஒரு கரெக்டான இதுதான். பட் ஏன் கன்டென்ட் வைஸ்ல வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் கான்ட்ரோவர்சிஸ் கொண்டு போயிருக்காங்கன்னு தெரியல. அண்ட் அதர் தேன் நயன்தாரா இதில சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஜெய் இருக்காரு, சத்யராஜ் சார் இருக்காரு, தென் கே.எஸ். ரவிக்குமார் இருக்காங்க. ஸோ 2 ஆஃப் த லெஜெண்ட்ஸ் அண்ட் 1 ஹீரோ அண்ட் நயன்தாரா இவ்ளோ ஒரு பேக்கேஜா பண்ண இடத்துல, ஏன் வந்து இந்த படம் வந்து யாருமே பார்க்கலையா? ஏன் இந்த கான்ட்ரோவர்சிலாம் வரும்னு சொல்லி யோசிக்கலையா? நம்ம ஊர்ல கண்டிப்பா அந்த கான்ட்ரோவர்சி வரும். நீங்க என்னடா கான்ட்ரோவர்சி அப்டின்னா, நீங்க உங்களுக்கு ஷார்ட்டா தெரியும். ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன் ஃபேமிலில பொறந்தவங்க நயன்தாரா. தென் ஷி இஸ் அ அவங்களோட ஆம்பிஷன் வந்து ஒரு குக் ஆகணும், ஒரு செஃப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. பட் அதுக்கப்புறம் வந்து அது எல்லாத்தையும் சேர்ந்து ஸோ நம்ம செஃப் ஆகணும்னா வந்து நான்வெஜ் சாப்பிட வேண்டியிருக்கும் அப்படின்ற மாரி ஒரு ஸ்டோரி அப்படிதான் போகுது. அண்ட் நான்வெஜ் சாப்பிடுற மாரி தான் கொண்டு போறாங்க. எனக்கு அந்த சீன் வரும்போது தான் நான் கரெக்ட்டா சரி ஓகே நான் நான் நாளைக்கு பார்ப்போம் அப்படி சொல்லி இது பண்ணேன். ஒளியும் ஒலியும் கதை மாரி கிளைமேக்ஸ் பார்க்காம பார்த்தா கடைசியில அங்க ஒண்ணுமே காணோமே அப்படின்ற மாரி ஆயிப்போச்சு. தென் எனக்கு என்ன ஒரு டவுட் இருந்ததுன்னா, ஏன் வந்து செஃப் ஆகணும்னா கண்டிப்பா நான்வெஜ் சாப்பிட்டா தான் செஃப் ஆகணுமா? எனக்கு அது அந்த ஒரு பாயிண்ட்லயே ஒரு டவுட் வந்தது. ஏன்னா நீங்க விஜய் டிவி எல்லாருக்கும் தெரியும். விஜய் டிவின்னு சொன்னாலே சிடபிள்யூசி, குக் வித் கோமாளி பூரா பேருக்கும் தெரியும். சிடபிள்யூசின்னு சொன்னா வெங்கடேஷ் பட் சார் எல்லாருக்கும் தெரியும். ஹி இஸ் த ஒன் ஜட்ஜ் 2 பேர்ல ஒருத்தவரு அண்ட் ஹி இஸ் அ டாப் மோஸ்ட் செஃப். அவரு வந்து பியூர் வெஜிடேரியன். அவரு ஆனா இதுக்காக நான்வெஜ் வந்து அவர் குக் பண்ற மாரி நான் பார்த்ததில்ல. பட் அவரு ஜட்ஜ் பண்றது பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாரு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். சும்மா மோந்து பார்த்தே வந்துட்டு இதில உப்பு இருக்கு, காரம் அதிகமா இருக்கு, கம்மியா இருக்கு. அதே மாரி ஒரு சிக்கனா இருக்கட்டும், இதாகட்டும் அப்படி கட் பண்ணி பார்த்தா இது வெந்திருக்கு, வேகல. இது எல்லாமே வந்து கரெக்ட்டா அந்த மாரி சூப்பரா வந்து அவரு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் திங். இது வந்து ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு காமன் மேனா எனக்கு தோணுது ஒரு செஃப்ல வந்து இவரு ஒரு எக்ஸாம்பிளா இருக்காரு. அப்போ ஒரு மூவி எடுக்கிறவங்க ஒரு ஆல் ஓவர் இந்தியா எவ்வளோ பேர் இருப்பாங்க. அதில அனலைஸ் பண்ணி இத வந்து இன்னும் ஒரு பெட்டரா கொண்டு போயிருக்கலாம். அத சாப்பிட
வெஜிடேரியனாக இருக்கிறது தப்பு இல்லை, குக் பண்ணணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை, செஃப் ஆகணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை. பட் அந்த இதில் வந்து இப்படி ஒரு ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள், லிவிங் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு கொண்டு போயிருக்கக்கூடாது? ஏன் வந்து அப்படி சாப்பிட்டு பார்த்து தான் செஃப் ஆகணுமா அப்படின்ற மாதிரி ஏன் அந்த ஒரு தெரிஞ்சே ஒரு கான்ட்ரவர்சியில் போனாங்கிறது தான் ஒரு அஸ் அ ஃபேனாக வந்து ஒரு ஒரு டவுட்டாக, ஒரு வருத்தமாக அப்படி தான் தோணுது. ஏன்னா அவங்க ஒரு லெவலில் இருக்காங்க, ஒரு டாப் மோஸ்ட் ஆக்ட்ரஸ் லெவலில் இருக்காங்க. தென் அவங்க ஹஸ்பண்ட் விக்னேஷ் சிவன் அந்த மாதிரி அவங்க தே ஆர் த ஹையர் லெவல். தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு டேரக்டர்ஸ் அவங்கவுங்க வராங்க. ஒரு பப்ளிக்கில் வந்து அவங்க இது ஒரு ப்ரெசென்ட் பண்ணும்போது இது இன்னும் பார்த்து பண்ணியிருக்கணும். ஒரு டேரக்டர்லேருந்து அண்டு இது அதில் இன்னும் 2 பேர் முக்கியமான ஜாம்பவான்கள் நடிக்கிறாங்க. இவ்வளோ பேரை தாண்டி ஹவ் தி கன்வின்ஸ்ட் லைக் வந்து இது யார் கண்ணியும் படாது, இல்லை யாரும் இதை வந்து கான்ட்ரவர்சியாக யோசிக்க மாட்டாங்க. நான் அது ஃபுல்லாக பார்த்தா தான் எனக்கு தெரியும் ஏன் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி என்ன கொண்டு வராங்கன்னு. பட் வந்து குட் பி அவாய்டட். ஒய் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் இது பண்ணி கடைசியில் இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே அந்த படம் பெருசாக ஓடலை, ரொம்ப ஆல்மோஸ்ட் பிலோ ஆவரேஜில் போயிட்டுருக்கு. நான் இஃப் சான்ஸ் கிடச்சா அந்த பாதி படத்தையும் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு பார்ட் 2 கண்டினியூ பண்ணுறேன்.